ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ட்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி எழுதுறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So in the last video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், we have discussed the nucleophilic addition reaction பார்த்தோம், right? So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா oxidation reactions and reduction reactions பார்க்கலாம். Okay, so first is oxidation reactions. So we know that ஒரு aldehyde இல்ல ஒரு ketone oxidize ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், acid கிடைக்கும், right? So alcoholல இருந்து acid வரைக்கும் இருக்க oxidation and reduction process தெரிஞ்சு வச்சுக்கணும். I'll repeat it once again. See, when primary alcohol oxidize, what you'll be getting? You'll be getting aldehyde. And when secondary alcohol oxidize, you'll be getting ketone. And இந்த ரெண்டுமே oxidize பண்ணா என்ன கிடைக்கும், will be getting acid. இதுதான் reverse processல. இப்போ acid reduce பண்ணோம் அப்படின்னா, acid reduce பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், aldehyde கிடைக்கும் or ketone கிடைக்கும். இப்போ இதை இன்னும் further reduce பண்றோம்னா என்ன கிடைக்கும், aldehyde reduce பண்ணா primary alcohol கிடைக்கும் and ketone reduce பண்ணோம் அப்படின்னா secondary alcohol கிடைக்கும். Okay, so this is the basic thing we have to know. இப்போ what we are studying the oxidation of aldehyde. aldehyde ஓட oxidation படிக்கிறோம், ketone ஓட oxidation படிக்கிறோம். so என்ன ஆகும், aldehyde உம் ketone உம் oxidize ஆனா will be getting acid. Okay, so therefore we get what, we get carboxylic acid. Okay, so first one is oxidation of aldehyde. So aldehyde எப்ப oxidize ஆகும் அப்படின்னா in presence of acidified potassium dichromate. இதெல்லாம் common oxidizing agents தான், right? என்னென்ன, acidified potassium dichromate, acidic or alkaline potassium permanganate, chromic oxide. So in the presence la what happens, aldehyde gets oxidized. Oxidize ஆனா என்ன கிடைக்கும், acid. So we'll be getting acid. Okay, for example, I'm taking an aldehyde, HC double bond H. இது பேர் என்ன, formaldehyde. Formaldehyde. So இப்போ formaldehyde நம்ம என்ன பண்றோம், oxidize பண்றோம். ஏதாவது ஒரு oxidizing agent எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க என்ன எடுக்கிறேன்னா acidified potassium dichromate. acidified என்ன அர்த்தம், acid add பண்ணி potassium dichromate இருக்குன்னு அர்த்தம். Okay, so H plus, it indicates what, acidified. OH minus, it indicates what, it indicates alkaline nature. acidified என்றது H plus. Okay, so H plus K2Cr2O7. என்ன ஆகும், it gets oxidized to what, it gets oxidized to acid. So I'll be getting what, HCOOH. இங்க என்ன ஆகும், ஒரு oxygen add ஆகுது இந்த இடத்துல. Okay, so we'll be getting formic acid. Okay, this is oxidation of aldehyde. Now what happens when you oxidize ketone? So ketone oxidize பண்றது drastically நடக்காது, உடனே நடக்காது. We need drastic condition and strong oxidizing agents தேவை. Okay, so ketone oxidize பண்றதுக்காக you can use potassium dichromate acidified,
acidic KMNO4 and concentrated nitric acid. இந்த மூணுமே strong oxidizing agent and also drastic condition, either high temperature apply பண்ணும், அப்படியெல்லாம் apply பண்ணாதான் ketone வந்துட்டு oxidize ஆகும். Okay, so here I am taking acetone. What is the formula for acetone? CH3COCH3. So this in presence of concentrated HNO3. என்ன ஆகும் அப்படின்னா it will give you mixture of acids. Okay, so ஒரே acid கொடுக்காது, it will give you two types of acids. இங்க என்னென்ன acid கிடைக்கும்னா CH3COOH and HCOOH. என்னென்ன acid? Acetic acid and formic acid கிடைக்கும். எப்படி கிடைச்சிருக்கு? Okay, so இங்க இருக்கிறதுல இங்க bond break ஆயிருக்கு, இங்க என்ன ஆயிருக்கு? OH add ஆயிருக்கு. So we'll be getting what? CH3COOH. அடுத்தது இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க இருக்க CH2 இருக்கு இல்லையா, இந்த குரூப் CHO குரூப்பா மாறிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, HCOOH, இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஸோ இந்த குரூப் CH2 குரூப் என்னவாயிடும்? COO குரூப்பா மாறிடும். இங்க நம்மளுக்கு ஏற்கனவே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ வில் பி கெட்டிங் வாட்? HCOOH as the formic acid. ஸோ இங்க ஆக்சிடேஷன் நடக்கும்போது we are getting mixture of acids. Okay, ketone it will give you mixture of carboxylic acid. எப்படி கொடுக்கும்? ஒரு பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா CO இருக்கும், அதுல ஒரு OH ஆட் ஆயிடும். ஸோ வில் பி கெட்டிங் acetic acid. இன்னொரு பார்ட் என்ன ஆகும்னா CH2, இதுல இருக்க CH2 group என்னவா மாறிடும்? COOH குரூப்பா மாறிடும். இப்ப CH3ல என்ன இருக்கு? ஒரு ஹைட்ரஜனும் ஒரு CH2 குரூப்பும் இருக்கு. சோ இது என்ன ஆயிடுச்சு? ஒரு CH2 குரூப் COOH மாறிடுச்சு. இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. சோ will be getting formic acid. இப்ப இதுவே unsymmetrical ketone, இது symmetrical ketone, right? சோ இதுல ரெண்டு பக்கம் எங்க வேணாலும் COOH இருக்கலாம் and எங்க வேணாலும் CH2 குரூப் COO மாறலாம். இங்க என்ன இருக்கும்? ஒரு CH2 குரூப் COOH குரூப்பா மாறும். ஓகே, இப்போ unsymmetrical alkene இருந்தா என்ன பண்றது? வாட் இஸ் unsymmetrical alkene? COக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்க குரூப் வேற வேற குரூப்பா இருந்துச்சுன்னா, இங்க பார்த்தோம்னா COக்கு எய்தர் சைட்ல இருக்க குரூப் சேம் குரூப், ரைட்? சோ இது symmetrical alkene. This is symmetrical alkene. If suppose if it is like this, CH3 bond CH2 bond CH2 bond C double bond O bond CH3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா when you add concentrated HNO3 என்ன ஆகும்? இப்போ எங்க வந்துட்டு CH2 குரூப் COOH மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் பேர் என்ன அப்படின்னா Popoff's rule. Popoff's rule. Okay, so the rule is Popoff's rule. POPFFOS நினைக்கிறேன். Yeah, POPOFFOS. POPOFFS rule. Popoff's rule. Okay, so இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருக்க CO குரூப் இருக்கு இல்லையா, அந்த CO குரூப் ஆல்கில் எங்க வந்துட்டு ஸ்மாலர் ஆல்கில் குரூப் இருக்கோ அங்கதான் இருக்கும். ஸோ Popoff's rules என்ன சொல்லுது? இந்த C double bond O group stay with smaller alkyl group. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல எது ஸ்மாலர் ஆல்கில் குரூப்? இந்த CH3 குரூப்பா இல்ல இந்த குரூப்பா? எது ஸ்மாலர் ஆல்கில் குரூப்? ஆப்வியஸா CH3 குரூப் தான் ஸ்மாலர் ஆல்கில் குரூப். சோ இங்க தான் வந்துட்டு பாண்ட் பிரேக் ஆகும். CO it stays with smaller alkyl group. Since this is smaller alkyl group, ஓகே, இது ஸ்மாலர் ஆல்கில் குரூப்பா இருக்கனால இந்த CO இங்க ஸ்டே ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆகும்? இங்க தான் பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த பக்கம் OH மாறிடும். அப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. என்னது? CH3COOH. இன்னொரு சைடு என்ன ஆகும்? CH2 குரூப் என்னவா மாறணும்? COOH மாறணும். சோ இங்க இருக்க ஒரு CH2 குரூப்
இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா இந்த CH2 group என்னவாயிடும் COOH மாறிடும். So what will be the second product? CH3 CH2 COOH. இந்த CH2 group என்ன ஆயிடுச்சு COOH மாறிடுச்சு. So I got mixture of product acetic acid and propanoic acid. Okay, so this is what happens when you oxidize ketone. Okay, so aldehyde oxidize panna acid kadichirum, ketone oxidize panna appadina it gives you mixture of acids. ஏனா ரெண்டு பக்கமுமே alkyl group இருக்கு. இப்ப symmetrical alkyl group இருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு பக்கம் இருக்க CO கிட்ட OH ஆட் பண்ணிரலாம், இங்க பிரேக் ஆயிடுச்சா. சோ இந்த பக்கம் OH ஆட் பண்ணிட்டோம். And இன்னொரு பக்கம் என்ன பண்றோம் CH2 group என்னவா கன்வர்ட் பண்ணும் COOH கன்வர்ட் பண்ணும். இது சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல. இதுவே அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல எங்க பிரேக்கேஜ் நடக்கணும் எங்க க்ளீவேஜ் நடக்கணும் அப்படின்ற டவுட் இருக்கும். So you must follow what? You must follow Popoff's rule. What is Popoff's rule? The C double bond O group it stays with the smaller alkyl group. இங்க எது smaller alkyl group இங்க. So இது கிட்ட இந்த C double bond O group அங்கதான் இருக்கும். And இங்க தான் bond break ஆகும். Okay, so எங்க bond break ஆயிருக்கு இங்க break ஆயிருக்கு. Okay, so therefore இங்க என்ன form ஆகும் OH add ஆயிடும். இந்த பக்கம் என்ன ஆகும் ஒரு CH2 group COOH மாறணும். So இந்த group COOH மாறிடும். So therefore I'll be getting two products. One is CH3COOH and the other one is CH3CH2COOH. Okay, so I'll give you one more example. இங்க எழுதலாம், இங்க எழுதுறேன் CH3 CH2 CH2 C double bond O CH2 CH3 in presence of concentrated HNO3. Okay, now tell me where the cleavage takes place. எங்க நடக்கும் இந்த இங்க நடக்குமா இல்ல இங்க நடக்குமா? Okay, so இந்த பிளஸ் கிட்ட நடக்குமா இல்ல ஸ்டார் கிட்ட நடக்குமா? எங்க நடக்கும்? எது ஃபாலோ பண்ணும்? Popoff's rules ஃபாலோ பண்ணும். What is Popoff's rule? The C double bond O group stays with the smaller alkyl group. So இங்க count the number of carbon. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு 2 carbons இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 3 carbons இருக்கு. So obviously C double bond O group எங்க இருக்கும் 2 carbons இருக்க இடத்துல தான் இருக்கும். So therefore எங்க break ஆகும் இங்க தான் break ஆகும். So break ஆச்சு அப்படினா அந்த C double bond O கிட்ட என்ன வந்துரும் OH வந்துரும். So I got one of the product as CH3 CH2 COOH plus அடுத்ததுல என்ன ஆகணும் இந்த CH2 group என்னவா கன்வர்ட் ஆகணும் COOH கன்வர்ட் ஆகணும். So other acid will be CH3 CH2 COOH. Okay, so now I got CH3 CH2 COOH is propanoic acid and இங்க என்ன இருக்கு CH3 CH2 COOH propanoic acid. So I got 2 propanoic acid. Okay, so this is oxidation of ketone. And next is reduction reaction. So reduction reaction la enna nadakum appadina aldehyde and a ketone it can form 3 types of products. One is it can reduce to alcohol, second is it can reduce to hydrocarbons, and third is pinocol. Okay, pinocol change ஆகலாம். இங்க ketone தான் pinocol change ஆகும். இந்த ரெண்டு ரியாக்ஷன்லயும் ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே ஆல்கஹால சேஞ்ச் ஆகலாம், ஹைட்ரோகார்பனா ரெடியூஸ் ஆகலாம். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன் ரிடக்ஷன் இட் மே டேக் பிளேஸ் பை 2 methods. One is Clemmensen reduction, second is Wolff-Kishner reduction. Okay, so we'll see in detail. First one என்ன ஆல்டிஹைட் கீட்டோன் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுறது. ஓகே, ஸோ இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் ஸ்டார்டிங்லயே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆன ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆன என்ன கிடைக்கும் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனா கீட்டோன் கிடைக்குது. சோ கீட்டோன் ரெடியூஸ் ஆனா என்ன கிடைக்கும் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் ஆல்கஹால் ப்ராசஸ்ல நம்ம படிக்கிறோம். ஓகே, so aldehyde to ketone, aldehyde and ketone it reduces to give what? It reduces to give alcohol, and this it takes place in presence of reducing agents like LiAlH4 na lithium aluminium hydride, lithium aluminum
hydride. So what will be NaBH4 sodium borohydride. And it can also take place in presence of metals like platinum, palladium, nickel. Okay, metal catalyst too. It can reduce aldehyde and ketone to alcohol. Okay, so I'll write an aldehyde here. Just tell me what will be the alcohol. Okay, so I'm taking CH3COH. What is this? Acetaldehyde. So here acetaldehyde is reduced to what? Acetaldehyde is reduced to alcohol in presence of any one of the reducing agent, right? So நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா lithium aluminium hydride எடுத்துக்கிறேன் and இங்க ரெண்டு hydrogen add ஆகணும். We know that addition of hydrogen is reduction. So ரெண்டு hydrogen add ஆச்சுனா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? Alcohol கிடைக்கும். So what will be the alcohol here? CH3 COH H. So ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் ஆட் ஆயிருக்கு. So now I got what? CH3CH2OH. What is CH3CH2OH? Ethanol. So acetaldehyde ஓட இன்னொரு பேர் என்ன? IUPAC name ethanol. So ethanol is converted to ethanol. Now when you take some ketone, okay, so I'm taking acetone, NaBH4 எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். ஸோ இங்கே எங்கே ஆட் ஆகும்? இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகிடும். ஸோ வாட் வில் பி த ப்ராடக்ட்? CH3 CHOH CH3. அண்ட் இது என்ன ஆல்கஹால்? இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். CHOH இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால். CH2OH இருந்துச்சுன்னா CH2OH இருந்துச்சுன்னா primary alcohol. Okay, so now I got secondary alcohol. So இதோட பேர் என்ன? propanone or acetone. It gets converted to propane to all. Okay, the first carbon, second carbon la OH irukku, so it gets converted to propane to all. So ketone is converted to secondary alcohol and aldehyde is converted to primary alcohol. Okay, and also inga lithium aluminum hydride and sodium borohydride enna pannuna, it won't reduce the isolated alkene. The C double bond C irukku illaya, so idu reduce pannadu. Adhe maadi benzene la irukka double bond you it won't reduce. And also if there is some alpha beta unsaturated aldehyde இருக்குன்னா, for example இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், CH3 CH double bond CH bond CHO இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த lithium aluminum hydride என்ன பண்ணுன்னா, it will reduce this CHO, இதை reduce பண்ணும். ஸோ இது reduce ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே CH2OH கிடைக்கும். aldehyde என்னவா ரெடியூஸ் ஆகுது? பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆகுது. பட் இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகாது? ரெடியூஸ் ஆகாது. CH3CH டபுள் பாண்ட் CH CH2OH தான் இருக்கும். இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகல? இங்க ரெடியூஸ் ஆகல. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கேன் ரெடியூஸ் ஒன்லி கார்பனல் கார்பன் அண்ட் நாட் C டபுள் பாண்ட் C. ஓகே, இதை ரெடியூஸ் பண்ணாது, இதை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டு ஹைட்ரோகார்பன். இப்போ எப்படி ஹைட்ரோகார்பனா மாறுதுன்னு பார்க்கலாம். So when I take a carbonyl group, when it reacts with any reducing agent which gives 4 hydrogen, okay, addition of 4 hydrogen, I'll be getting bond CH2. hydrocarbon மாறிடும். Okay, இங்க இருக்க double bond O க்கு பதிலா என்ன ஆயிடும்? ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆயிடும். So மிச்ச ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும். We are adding 4 hydrogen. So இங்க ரெண்டு ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், it combines with water, oxygen to form water. Okay, இப்போ இது ரெண்டு reduction சொன்னேன் இல்லையா? Clemmensen reduction and Wolff-Kishner reduction. So what is Clemmensen reduction? Clemmensen reduction ன்றது same process if it takes place in presence of zinc amalgam concentrated HCl. இதுதான் catalyst. zinc Hg ன்றது என்ன? mercury.
ஸோ அது மெட்டல் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமல்கம்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஜிங்க் அமல்கம் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு என்னது, கிளமென்சன் ரிடக்ஷன். இப்போ இதுவே இங்க வந்துட்டு கேட்டலிஸ்ட் மட்டும் மாறுது. ஹைட்ரஜீன் லாஸ்ட் வீடியோலயே படிச்சோம் ஹைட்ரஜீனா என்னன்னு, NH2 ஹைட்ரஜீன் அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு, ONA வரணும், Na. What is this? This is sodium ethoxide. Okay, so hydrogen sodium ethoxide add பண்ணோம்னா அது பேர் Wolff-Kishner reduction. And zinc amalgam concentrated HCl add பண்ணோம் அப்படின்னா that is Clemmensen reduction. Product ஒண்ணுதான், reactant ஒண்ணுதான், இங்க இருக்க catalyst மட்டும்தான் மாறும். Okay, so here I am taking an aldehyde CH3CHO எடுத்துக்கிறேன். and இங்க என்ன ஆகுது, 4 hydrogen add ஆகணும் in presence of zinc amalgam concentrated HCl. so இது என்னவா கன்வெர்ட் ஆகணும், it gets converted to hydrocarbon, அதாவது C double bond O group, it gets converted to CH2 group. இங்க C double bond O group இருக்கா, இது என்னவா கன்வெர்ட் ஆகணும், CH2 கன்வெர்ட் ஆகணும். so I'll be getting CH3 bond CH2 bond H. that is nothing but what, CH3. what is CH3? Ethane. so ethanol is converted to ethane, okay, in presence of zinc amalgam concentrated HCl. now what happens when I take an acetone, அதே 4 hydrogen and what is the catalyst, zinc amalgam concentrated HCl. இப்போ இங்க என்ன ஆகும், இந்த C double bond O it gets converted to CH3 CH2 CH3. இந்த C double bond O என்னவா கன்வெர்ட் ஆகும், CH2 கன்வெர்ட் ஆயிடும். okay, so I'll be getting CH3 CH2 CH3 which is propane. இதோட IUPAC என்ன, நேம் என்ன, propanone. so propanone is converted to what, it is converted to propane. now we'll go for Wolff-Kishner reduction. so the same process but இங்க எது மட்டும் மாறும், catalyst மட்டும் மாறும். Wolff-Kishner reduction க்கு catalyst என்ன, hydrazine sodium ethoxide. Clemmensen reduction க்கு catalyst என்ன, zinc amalgam concentrated HCl. okay, so I am taking same acetone. when it reacts with hydrazine in presence of what, sodium ethoxide, C2H5ONA. so இதை நம்ம போட்டோம் அப்படின்னா, okay, so what I'll be getting, CO group will be get converted into CH2 group. இங்க இருக்க C double bond O group என்ன ஆயிடும், CH2 convert ஆயிடும். so I'll be getting what, propane. okay, இது propanone. so ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் தான். இதுல நம்ம பார்த்த செகண்ட் ரியாக்ஷன் அண்ட் இந்த ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் தான், என்ன மட்டும் மாறுது, கேட்டலிஸ்ட் மட்டும் தான் மாறும். okay, yes, and next is conversion of ketone to pinacol. and இங்க கேட்டலிஸ்ட் என்ன, MgHg, Mg magnesium, Hg என்னன்னு சொன்னா amalgam, so magnesium amalgam water. okay, so இங்க I'll be taking 2 ketones, CH3 bond C double bond O bond CH3 plus CH3 bond C double bond O bond CH3 and அங்க எல்லாம் நம்ம 4 hydrogen add பண்ணோமா, இங்க 2 hydrogen மட்டும். okay, MgOH H2O. so இங்க என்ன ஆகும் அப்படின்னா, CH3 bond C, இங்க CH3 இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். okay, so it forms what, OH bond C bond CH3 bond OH bond CH3. okay, அவ்வளவுதான் பினகால் ரிடக்ஷன். என்ன இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் CH3 C CH3 இருக்கா, CH3 C CH3. செகண்ட்ல என்ன இருக்கு, CH3 CCH3 CH3 CCH3. okay, so ரெண்டு பக்கமும் என்ன ஆகும், ஹைட்ரஜன் மட்டும் ஆட் ஆகும். so this is what, pinacol. okay, so pinacol பேர் என்ன அப்படின்னா
2,3 dimethyl butane 2,3 diol. Okay, so 2,3 dimethyl name first number கொடுத்துக்கலாம். and second and third group என்ன இருக்கு? methyl group இருக்கா? so 2,3 dimethyl 4 carbon இருந்துச்சுன்னா butane and again second and third groupல என்ன இருக்கு? alcohol இருக்கு. so therefore it is diol. okay, and this is ketone to pinocol. okay, புரிஞ்சுதா? yes. and next last reaction is haloform reaction. okay, so இது தனி reaction, இது reactionல வராது, இது தனி reaction for aldehyde and ketone. okay, so haloform reaction என்ன? acetaldehyde இல்லனா methyl ketones. இதுல என்ன ஆகும் அப்படினா halogen, chlorine, fluorine, bromine, iodine இதெல்லாமே halogen. இது carbon hydrogen கூட சேரும்போது will be telling it as form. okay, so therefore it is said to be as what? haloform. okay, so இதுல என்ன ஆகும் அப்படினா I am taking an acetone. okay, it reacts with chlorine in presence of NaOH. ஏன்னா இங்க ஹாலஜன் வேணும் இல்லையா? so it reacts with what? chlorine in presence of NaOH. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க 3 ஹைட்ரஜன் வந்துட்டு 3 HCl எடுத்துட்டு வெளியில போயிடும், -3 HCl. அப்போ டோட்டலா 6 குளோரினா, அதுல 3 குளோரின் போயிடுச்சா? மிச்சம் எவ்வளவு குளோரின் இருக்கும்? 3 குளோரின் இருக்கும். so CH3 C double bond O bond C Cl3. so இது என்னது? அசிட்டோன். இது பேர் என்ன அப்படின்னா ட்ரைக்ளோரோ அசிட்டோன். இங்க ஹைட்ரஜன் பதிலா என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. so this is trichloro acetone. now again when it is react with NaOH கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க பாண்ட் க்ளீவ் ஆகும். so இந்த பக்கம் ஹைட்ரஜனும் இந்த பக்கம் ONAவும் போயிடும். so I'll be getting what? CH3COONA plus CHCl3. what is this CHCl3? it is chloroform. okay, இது chloroform, இது வந்துட்டு sodium acetate. okay, so this is haloform reaction. so these are the reactions. என்னென்ன reaction பார்த்தோம்? oxidation reaction பார்த்திருக்கோம், reduction பார்த்திருக்கோம், haloform reaction பார்த்தோம். so oxidation reactionல என்னென்ன பார்த்தோம்? it can get oxidized to alcohol, acid ரெண்டுமே. okay, aldehyde and ketone it gets oxidized to acid. reduction என்னென்ன பார்த்தோம்? it can be reduced to alcohol or hydrocarbon and ketone can get reduced to pinocol. in the hydrocarbonல we have studied two reaction, Clemmensen reduction, Wolff-Kishner reduction. இங்க reactant product எல்லாமே ஒண்ணுதான், but என்ன மட்டும் மாறும்? catalyst மட்டும் மாறும். so இங்க என்ன catalyst வரும்? Clemmensen reductionல what is the catalyst? zinc amalgam HCl. and Wolff-Kishner reductionல என்ன catalyst? hydrazine sodium ethoxide. இது மட்டும் தான் மாறும், மத்தபடி reactant product எல்லாமே ஒண்ணு. and last என்ன பார்த்தோம்? we have seen pinocol, ketone to pinocol. இங்க என்ன reactant? catalyst magnesium amalgam in water. so இங்க என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் மட்டும் ஆட் ஆகும். will be writing the product together. okay, and then haloform reaction la acetone it reacts with chlorine in presence of NaOH. I'll be getting trichloroacetone. again when you react with NaOH you'll be getting what? chloroform. okay, so these are the reactions, and in the next video we'll be seeing the reactions with alkyl group. இது வரைக்கும் functional group எப்படி வந்துட்டு react ஆச்சுன்னு பார்த்தோம், and அடுத்ததுல alkyl group involve ஆன என்ன மாதிரி reaction நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். so far we have discussed nucleophilic addition reaction பார்த்தோம், oxidation reactions, reduction reactions and haloform reaction பார்த்தோம். so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா two reactions. the one is reaction with alkyl group involve ஆச்சு அப்படின்னா எப்படி reaction இருக்கும், and the second one is reaction of benzaldehyde. okay, so far we have discussed the reaction based on functional group. இப்போ acetaldehyde or the ketone acetone இதுல இருக்க alkyl group CH3 group இருக்கு இல்லையா, இது இன்வால்வ் ஆச்சுன்னா what will be the reaction, and we'll discuss the reactions of benzaldehyde. okay, so the reaction involving alkyl groupல we are going to discuss two reactions. ஒரே reaction தான், one is aldol condensation, second is crossed aldol condensation. இந்த ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் தான். aldol condensationல ரெண்டு molecule எடுத்துப்போம், ரெண்டு moleculeமே same molecule இருக்கும். okay, so same aldehyde if it reacts it is aldol condensation.
same molecules. Crossed aldol ரெண்டு different molecules எடுத்துப்போம். அதனால இது பேர் என்ன? Crossed aldol. Okay, so இந்த ரெண்டு type of reactions தான் பார்க்க போறோம். How to write the mechanism for aldol condensation reaction. So first of all, mechanism na enna? It is nothing but the step by step process which occurs in a reaction. Okay, so ஒரு reaction la step 1 la ஒரு product form ஆகும். So அந்த product எது கூட react ஆகுது and அங்க எப்படி electron transfer ஆகுது and அங்க என்னென்ன மாதிரி reactions எல்லாம் நடக்குது and finally எப்படி product form ஆகுது, இத பத்தி detailed சொல்றதுக்கு பேரு தான் mechanism. Okay. Yes, so today before entering into the topic, we must know about a term called alpha carbon. Alpha carbon na என்னன்னு தெரியணும், alpha hydrogen na என்னன்னு தெரியணும். இது ரெண்டு என்னன்னு தெரிஞ்சாதான் aldol condensation reaction எப்படி நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். Okay, so what is alpha carbon? Alpha carbon is nothing but the carbon which is present adjacent to functional group is said to be as alpha carbon. Okay, so functional group ku பக்கத்துல present ஆயிருக்க carbon தான் alpha carbon. For example, I'll take a simple aldehyde. Okay, what is the simplest aldehyde? Acetaldehyde. What is the formula for acetaldehyde? CH3 bond C double bond O bond H. So aldehyde CHO nu எழுதலாம், C double bond O bond H nu எழுதலாம். Now, which is the functional group here? இதுதான் functional group. C double bond OH தான் functional group. So இதுக்கு பக்கத்துல present ஆயிருக்க carbon எது? This one. So this carbon is your alpha carbon. Okay, now clear what is alpha carbon? Alpha carbon radu functional group ku பக்கத்துல present ஆயிருக்க carbon alpha carbon. Now, alpha hydrogen na enna? Alpha hydrogen is nothing but the hydrogen which is attached to alpha carbon is alpha hydrogen. So alpha carbon la attach ஆயிருக்க hydrogen da alpha hydrogen. Okay, so alpha hydrogen is the hydrogen atom attached to alpha carbon is alpha hydrogen. இப்போ acetaldehyde ல alpha carbon எதுன்னு சொல்லி தெரியும். Okay, this is your alpha carbon. So இந்த alpha carbon ல எவ்வளவு hydrogen இருக்கு? 3 hydrogen. So all the 3 hydrogens are alpha hydrogen. So இது மூணுமே என்னது? They are alpha hydrogen. Okay, so ஏன் இப்போ இந்த alpha carbon and alpha hydrogen பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னா, aldol condensation reaction நடக்கணும் அப்படின்னா அங்க present ஆயிருக்க aldehyde or ketoneக்கு alpha hydrogen இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் aldol condensation reaction நடக்கும். Okay, so now see what is aldol condensation reaction. Okay, so aldol condensation reaction, it takes place only if the aldehyde or ketone contains alpha hydrogen. So alpha hydrogen இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? aldol condensation நடக்கும். இப்போ aldol condensation என்ன? condense என்ன ஆகணும்? join ஆகணும். So எது ரெண்டு join ஆகுது? either two aldehydes or two ketones combine. Okay, so அது ரெண்டு join ஆகிறதுக்கு பேரு தான் aldol condensation. Okay, so here I'll write two aldehydes or two ketones condense. எப்போ condense ஆகும் அப்படின்னா in presence of an alkali. Okay, what is alkali? Hydroxide, sodium hydroxide. Okay, so in presence of NaOH. Okay, condense when in presence of NaOH to form what? To form beta hydroxyaldehyde. Okay, so this beta hydroxyaldehyde is known as aldol.
Aldol is nothing but what? Beta hydroxyaldehyde. So ஏன் இதுக்கு இப்படி பேர் வந்துச்சு நான் ப்ராடக்ட் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay. So now what is aldol condensation reaction? Two aldehydes combine or two ketones combine when in presence of NaOH. Okay. So now I'm going to write the reaction for this. So எப்படி எழுதலாம்? ரெண்டு aldehyde எடுத்துக்கணும் and அதோட கண்டிஷன் என்ன? It must have alpha hydrogen in it. What is alpha hydrogen? Functional group க்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கணும். That is alpha hydrogen. Okay. So now I am taking simplest aldehyde here. Acetaldehyde. Okay. So two acetaldehyde molecules. It condense. எப்போ condense ஆகும்? In presence of NaOH. ஓகே ஸோ NaOH இருக்கும்போது அது என்ன ஆகுது? கண்டென்ஸ் ஆகுது. ஸோ எப்படி கண்டென்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன் ஆர்டர் டு மேக் திஸ் ரியாக்ஷன் ஈஸி ஐ எம் ரைட்டிங் த ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். CH3 C double bond O bond H plus H CH. இந்த CH3 பிரிச்சு எழுதிக்கிறேன். ஓகே, மேல ரெண்டு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னா ரியாக்ஷன் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ CH3 C double bond O bond H in presence of NaOH. So இப்போ என்ன ஆகணும்? ரெண்டுமே கம்பைன் ஆகணும். எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் போய் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஓகே, ஸோ லைக் திஸ். இந்த டபுள் பாண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்க ஒரு பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனை எடுத்துக்கும். இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னன்னு ஃபார்ம் ஆகும்? What will be the product? CH3 C. மேல இருக்க ஹைட்ரஜன் ஒன்றும் ஆகல, ஆனா கீழே இருக்கிறது என்ன பண்ணிருக்கு? இந்த ஆக்சிஜன்ல இருக்க பாண்ட் போய் ஒரு ஹைட்ரஜனை பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை எடுத்திருக்கு. ஸோ OH பாண்ட் அண்ட் இங்க இந்த ஹைட்ரஜன் போச்சு இல்லையா. ஸோ வாட் இஸ் ரிமைனிங்? CH2 CH2 bond H C double bond O bond H. ஸோ இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிருக்கு. ஸோ எது மிச்சம் இருக்கு? இதுதான் இருக்கும். கரெக்டா? ஸோ அது அப்படியே எழுதிக்கலாம். CH2 bond CHO. So this is the product. Okay, so in the product பேர் என்ன சொன்னோம்? beta hydroxyaldehyde. So I can say this is an aldehyde. Okay, and aldehyde க்கு பக்கத்துல present ஆயிருக்க கார்பன் பேர் என்ன? alpha carbon. So this is alpha carbon. So அதுக்கும் பக்கத்துல இருக்க கார்பன் என்னது? beta carbon. So in the beta carbonல OH இருக்கா? So OH is nothing but what? Hydroxy group. Hence it is named as beta hydroxy aldehyde. Or what is the other name? The other name is aldol. Okay, ஏன் aldol அப்படின்னா இது கண்டென்ஸ் ஆகி ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பை கொடுக்குது. என்னென்ன? ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கோஹால். ஓகே, ஸோ இங்க ஆல்டிஹைட் குரூப் இருக்கா? திஸ் இஸ் ஆல்டிஹைட் குரூப். எஸ், ஸோ ஆல்டிஹைட். அண்ட் பீட்டா கார்பன்ல என்ன இருக்கு? OH குரூப் இருக்கு. ஸோ ஆல்கோஹால். Okay, so therefore it is said to be as aldol. So this is simple reaction. What is the first condition? The aldehyde or the ketone must have alpha hydrogen in it. So in the reaction எப்படி நடக்கும்? ரெண்டு aldehyde condense ஆகுது when in presence of NaOH to form what? To form aldol. What is the other name for aldol? Beta hydroxyaldehyde. Okay, so now we'll discuss the mechanism. So it involves three steps. The first step is formation of carbanion. Okay, carbanion என்றது ஒன்றும் கிடையாது. கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது carbanion. Carbon having negative charge is carbanion. Okay, so this is the first step. And second step is formation of alkoxide ion. Okay, alkoxide ion is nothing but O minus. So இதுதான் alkoxide ion. And third step is formation of product. What is the product? Formation of aldol. Okay, so these are the three steps. So we'll see each step one by one. The first step is
ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான். ஸோ எப்படி கார்பானியான் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆல்டிஹைட், 2 ஆல்டிஹைட் இருக்க ரியாக்ஷன்ல ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கணும். அது எது கூட ரியாக்ட் ஆகுது? NaOH கூட. ஸோ அந்த NaOHல இருக்க OH மைனஸ் அயான் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நவ் OH minus ion, it reacts with the one aldehyde. First aldehyde is CH3CHO, acetaldehyde. So CH2 bond H bond CHO. இந்த CH3CHO தான் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த OH மைனஸ் அயான் என்ன பண்ணுனா, it has the tendency to attract proton. What is proton? Proton is nothing but H plus ion. Okay, H plus ion தான் proton. OH minus இருக்கா, இது H plus ion எடுத்துக்கிச்சுன்னா it forms what? It forms water, H2O. Okay, so OH minus ion ஓட tendency என்ன? H plus எடுத்துக்கணும். So என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த CH3ல இருக்க ஒரு ஹைட்ரஜனை OH minus ion எடுத்துக்கும். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, எப்போதுமே நெகட்டிவ்ல இருந்து தான் arrow mark வரையணும். Okay, so like this. So OH minus ion, what it does? It takes away H plus. H plus தான் எடுத்துக்குது. Bond விட்டுட்டு ஹைட்ரஜனை மட்டும் தான் எடுத்துக்குது. Okay, so இப்போ இந்த bond என்ன ஆகும்? It goes upon the carbon. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? H2O வெளியில போயிடுச்சு. So what is remaining? CH2. இந்த bond வந்துட்டு மேல போதா? So it becomes negative charge. ஓகே, அந்த கார்பன் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா வெளியில போகுது, பாண்டை விட்டுட்டு வெளியில போகுது. ஸோ அந்த பாண்ட் தனியாக அப்படி தொங்க முடியாது, ரைட்? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, கார்பன் மேலே போய் நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. ஸோ CH2 CHO plus H2O. Okay, so this is the reaction. So this is carbanion. Carbanion என்ன சொன்ன? Carbon bearing a negative charge. So here you can see CH2 க்கு மேல என்ன இருக்கு? Negative charge இருக்கு. So this is carbanion. So how the first step takes place? It takes place when OH minus ion takes away proton H plus. H plus is proton from one aldehyde and it forms what? Carbanion. So first step la enna form agudhu? Carbanion. Okay, now what happens in the second step? Second step is formation of alkoxide ion. Formation of alkoxide ion. Ipo in the carbanion form actually, this carbanion which is formed in the step 1, it will attacks the second molecule, another molecule of aldehyde. So reaction, it takes place between two aldehydes. First step la or aldehyde involve ஆயிருச்சு. So second step la இன்னொரு aldehyde involve ஆகுது. Okay, so this carbanion, it attacks the another molecule of aldehyde. Okay, so எப்படி attack பண்ணுதுன்னு பார்க்கலாம். So what is the carbanion formed in first step? Either CH2 CHO minus. Okay, so CH2 bond CHO. Okay, it reacts with another molecule of aldehyde. Okay, so it forms CH3 C double bond O bond H. So இது கூட react ஆகுது. இப்போ react ஆகும்போது என்ன நடக்கும்னா, remember that always இந்த carbonyl group இருக்கு இல்லையா, C double bond O, இந்த குரூப்ல this carbon, it has a partial positive charge. ஓகே, இந்த கார்பனுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ கார்பானியான்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட வரும். பிகாஸ் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ தேர்ஃபோர் இது இங்க மூவ் ஆகும். இப்ப கார்பன் கிட்ட ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதோட வேலன்சி அதிகமாகும் இல்லையா, அதனால ஒரு பாண்ட் என்ன ஆகணும்? வெளியில போகணும். ஸோ எந்த பாண்ட் வெளியில போகுது? இந்த பாண்ட் O மைனஸ், O கிட்ட O மேல போயிடும். So O minus, O minus என்ன சொன்ன? Alkoxide. So it forms alkoxide ion. அவ்வளவுதான், simple. So now write the reaction. Okay, so CH3 bond C H
ஓகே இங்க என்ன கீழே என்ன இருக்கு O மைனஸ் ஆயிடும் அண்ட் இந்த கார்பன்ல இந்த குரூப் போயிடும் CH2 CHO. Okay, it goes to the second the CH2 CHO, it goes to the functional group carbon. Okay, so this is alkoxide ion. And what happens in the third step is formation of aldol. Okay, inge da aldol form agudhu. So aldol eppadi form agum appadina inda alkoxide ion irukleya, the one which is formed in the second step, it reacts with, which is formed in second step, it reacts with the water molecule. Water molecule enga form achu first step la. Okay, so to give aldol. Okay, so we'll see how it forms. Okay, alkoxide ion in CH3 bond CH bond O minus bond CH2 CHO. It reacts with water molecule HOH H2O நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், இங்க மைனஸ் இருக்கு, ஸோ இந்த மைனஸ் பாசிட்டிவ் கிட்ட போகும். அப்ப என்ன பண்ணுது, இந்த OH அது வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்ட் தான். ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட் என்ன ஆகும், ஹோலா கம்ப்ளீட்டா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஓகே, அது என்ன ஆகணும், reaction முடியும் போது வெளியில வரணும். Okay, so what is the catalyst we have added here in the first step? OH minus. So இந்த OH minus வெளியில போய்டும். அப்ப இங்க H plus மட்டும் இருக்குமா, இந்த O minus போய் H plus எடுத்துக்கும். Okay, so now I'll get the product. I'll write the product here so it will be visible to you. Yes, so what will be the product? CH3 CH OH bond CH2 CHO. இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு plus OH minus ion. So first time நம்ம add பண்ண OH minus ion last stepல வெளியில வந்துருச்சு. Okay, so what is the name of the product? This is alpha carbon, beta carbon. So betaல என்ன group இருக்கு, hydroxy group இருக்கு. So therefore beta hydroxy aldehyde, or what is the other name, aldol. Okay, so this is the mechanism. So what is aldol condensation? Two aldehyde condense in presence of NaOH to form aldol. Okay, and what are the three steps involved? The first step is formation of carbanion. Eppadi form agum, OH minus ion, it takes away the proton from first aldehyde. And what happens in second step? The carbanion which is formed, it attacks the second molecule to form alkoxide ion, and in the last step, in the alkoxide ion, it reacts with the water to form the product. What is the product? Beta hydroxy aldehyde. Okay, clear? Next is crossed aldol condensation. Okay, so இப்போ aldol condensation என்னன்னு தெரியணும். So alpha hydrogen இருக்கு, ரெண்டு aldehyde react பண்ணுது in presence of dilute NaOH னா ரெண்டு combine ஆகி will be getting aldol. இப்போ crossed aldol னா என்ன, அங்க நம்ம எடுத்துக்கிற ரெண்டு aldehyde same aldehyde, இல்ல ரெண்டு ketone react பண்றோம் அப்படின்னா it will be same ketone. Crossed aldol அப்படின்னா different aldehyde or different ketones, or it can be one aldehyde and one ketone. இப்போ இந்த மூணுக்கும் நடுவுல நடக்கிற reaction தான் என்னது, crossed aldol condensation. Okay, so we'll see example. For example, I'm taking formaldehyde and acetone. Formaldehyde plus acetone. Okay, so formaldehyde, it is an aldehyde, acetone is a ketone. இப்போ இந்த ரெண்டு வேற வேற molecule, right? So now when I react, I'll be getting a product, and the product பேர் என்ன, crossed aldol. Okay, so formaldehyde, what is the formula? HCOH. And then acetone க்கு என்ன formula? CH3COCH3. Okay, so இப்போ aldol condensation takes place in the presence of what? Dilute NaOH. So in presence of dilute NaOH, என்ன ஆகும், இங்க இந்த CH3 நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். So it will be easy. CH2 bond H ன்னு எழுதிக்கலாம். Okay, so இப்போ இங்க என்ன ஆகும், இங்க இருக்க double bond இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்குது. ஸோ ஆக்சிஜன் ஒரு டபுள் பாண்ட் எடுத்து ஹைட்ரஜன் H+ தான் எடுத்துக்கும். ஸோ இந்த பாண்ட் என்ன ஆகும், இங்கே கார்பன் கிட்ட போயிடும். ஓகே, ஸோ now what will be the product? H bond C, கீழே என்ன இருக்கும், OH, இங்கே H இருக்கு,
and இந்த கார்பன் இருக்கு இல்லையா இந்த கார்பன் எங்க ஜாயின் ஆகுது ஹைட்ரஜன் கார்பன் கிட்ட ஜாயின் ஆகுது CH2 CO CH3 okay so now we'll tell the name for this compound அதுக்கு என்ன பண்ணும் first நம்பர் கொடுக்கணும் 1 2 3 4 okay so fourth carbonல என்ன இருக்கு fourth carbonல hydroxy group இருக்கு so 4 hydroxy and how many carbon atoms here 4 carbon atoms so what will be the root word butane and எங்க ketone இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் next butane ketone எந்த கார்பன்ல present ஆயிருக்கு இந்த carbon right so second carbon so therefore 2 and ketone what is the suffix for ketone ONE correct so 2 on okay so this is the IUPAC name for this compound okay so crossed aldol condensation in two different aldehydes two different ketones or one aldehyde and one ketone it condenses to form the product okay second I'll take two different aldehydes okay in your example you just try to write this by yourself or note edit it try to write it by yourself take formaldehyde and acetaldehyde okay so now I'm taking formaldehyde and acetaldehyde so formaldehyde formula enna write it down H bond C double bond O bond H and acetaldehyde formula enna CH3 bond C double bond O bond H and CH3 பிரிச்சு எழுதிக்கலாம் so make this a CH2 bond H so this reaction takes place in presence of what dilute NaOH so அப்ப இங்க என்ன ஆகும் இங்க இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணுது செகண்ட் மாலிகுல்ல இருக்க ஹைட்ரஜன் எடுத்துக்கும் and இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிடும் okay so what will be the resultant H bond C கீழ என்ன இருக்கும் OH H bond CH2 CHO okay so what will be the name give the name so அதுக்கு என்ன பண்ணு first numbering கொடுக்கணும் so 3 carbon 1 2 3 and இந்த கார்பன்ல hydroxy group irukku third carbon so therefore 3 hydroxy and how many carbon here 3 carbon abdina root word enna propane and what is the functional group aldehyde last la da varum adanal adukku number kudukka vena ketone ன்றது நடுவுல வருது அதனால அதுக்கு நம்பர் கொடுக்கிறோம் okay propanol okay so this is crossed aldol condensation and next is reactions of benzaldehyde okay so benzaldehyde oda reactions paakalam adukku munadi this is benzaldehyde structure okay so this is benzaldehyde CHO benzene ring la irundha adu per enadhu benzaldehyde okay so ipo benzaldehyde react panni enna maadiyana products kudukudun paakalam so it can give cinnamaldehyde it can give benzyl alcohol sodium benzoate and malachite green கொடுக்கலாம் benzyl aniline cinnamic acid benzoin so these are the products which can be produced from benzaldehyde okay so இந்த மாதிரி ஒரு flow chart எல்லா reactionக்குமே அதை compile பண்ணி நீங்க எழுதி வச்சு அதை practice பண்ணீங்க அப்படினா it will be very easy for you for the revision okay so book எடுத்து வச்சு ஒரு reaction பார்க்கிறதுக்கு பதிலா இந்த flow chart பார்த்தாலே நம்ம வந்துட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிரலாம் okay and also இப்போ இது first flow chart இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனா படிப்போம் இல்லையா ஸோ அந்த ரியாக்ஷன்ல என்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்றோம் அந்த ரியாக்ஷன் பேர் என்ன அது எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட்ல எழுதி வச்சிட்டிங்கன்னா அது இன்னுமே ஈஸியா இருக்கும் okay so first we'll move to the first reaction Claisen-Smith condensation okay so in the reaction use panni we can prepare cinnamaldehyde benzaldehyde to cinnamaldehyde படிச்சோமா so we can prepare cinnamaldehyde using this reaction so in the reaction பேர் என்ன Claisen-Smith condensation இதுமே ஒரு condensation reaction தான் இப்போ we know that this is the reaction of benzaldehyde right so one of the reactant will be benzaldehyde and second தான் நம்ம இன்னொரு reactant எடுத்துப்போம் okay so the first reactant is benzaldehyde so benzaldehyde it reacts with a aldehyde okay acetaldehyde or it can react with acetone too acetone கூடயும் react ஆகலாம்
in presence of dilute NaOH in presence of dilute NaOH to form what? To form cinnamaldehyde. Okay, இதுவே acetone கூட react ஆச்சு அப்படின்னா we'll be getting benzyl acetone. Okay, இதுதான் Claisen-Smith condensation reaction. இப்போ acetaldehyde கூட react பண்ணும்போது we are getting what? Cinnamaldehyde. இதுவே acetone கூட react பண்ணுச்சு அப்படின்னா we'll be getting benzyl acetone. அது இன்னொரு product. Benzyl acetone. Okay, so we'll write the reaction. So first in benzaldehyde. So benzaldehyde formula in what is the formula for benzaldehyde? C6H5CHO. எழுதிக்கலாம். C6H5CHO. Double bond O எழுதிக்கலாம். ஏன்னா இங்க I'm going to remove water. Okay, அதனால O தனியா எழுதிட்டேன். அடுத்தது acetaldehyde. So acetaldehyde formula என்ன? CH3CHO. இதுவுமே எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா H2CH bond CHO ன்னு எழுதிக்கலாம். I told you I'm going to remove water. So இங்க ரெண்டு ஹைட்ரஜன் வேணும், அங்க ஒரு ஆக்சிஜன் வேணும், right? So அதனால அதுக்கு ஏத்த மாதிரி எழுதியாச்சு. In presence of dilute NaOH. Okay, so இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா condensation reactionலயும் we are using dilute NaOH. Okay, yes. So now what happens here? Water is removed. We are removing water. H2O போயிடுச்சு. அப்ப H2O போச்சு அப்படின்னா what will be the product? C6H5 CH double bond இருக்கு first oneல. Second oneல என்ன இருக்கு? CHCHO. Okay, so இது பேரு தான் cinnamaldehyde. Cinnamaldehyde. Okay, so this is cinnamaldehyde. And next we'll go for the reaction with acetone. இப்போ என்ன சொன்னோம்? benzaldehyde, acetaldehyde கூட react பண்ணும்போது we are getting cinnamaldehyde. Acetone கூட react பண்ணா we'll be getting benzyl acetone பார்த்தோம் இல்லையா? So we'll write the second reaction. So C6H5CH double bond O. It reacts with what? It reacts with acetone. Acetone formula என்ன? CH3COCH3. So I'm writing this as H2C COCH3 in presence of dilute NaOH. In presence of what? In presence of dilute NaOH to form இங்க என்ன ஆகும்? Water will be removed. So remaining அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு? C6H5CH double bond இருக்கு first oneல. C6H5CH double bond. Second ல என்ன இருக்கு? CCOCH3. So double bond C இங்க H வரணும் இல்லையா? CH3. So CHCOCH3. Okay, so therefore this is benzyl acetone. Okay, so these are the two reactions in Claisen-Smith condensation. So benzaldehyde, it can react with aldehyde or it can react with ketone. Aldehyde kuda react panna water remove ஆகி we are getting cinnamaldehyde. Ketone kuda react பண்ணும்போது water remove ஆகி we are getting benzyl acetone. இதுதான் Claisen-Smith condensation. Next we'll move to Cannizzaro reaction. Okay, so Cannizzaro reaction அப்படின்னா இதுல first one, it should not have an alpha hydrogen. It should not have alpha hydrogen. இப்போ இந்த Cannizzaro reactionல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு aldehyde oxidize ஆகும், இன்னொரு aldehyde வந்துட்டு reduce ஆகும். Okay, so we know that இப்போ aldehyde oxidize ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Primary alcohol oxidize ஆச்சுன்னா aldehyde கிடைக்கும். Aldehyde oxidize ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? Acid. Okay, and aldehyde reduce ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? Primary alcohol கிடைக்கும். Okay, so aldehyde oxidize ஆச்சு அப்படின்னா acid. So I am taking இங்க அதோட salt கிடைச்சிருக்கு because NaOH யூஸ் பண்றோம், அதனால sodium benzoate. Okay, benzoic acid ஓட salt. And அது reduce ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? Alcohol கிடைக்கும். So benzaldehyde reduce ஆச்சுன்னா benzyl alcohol கிடைக்கும். So இந்த reactionல it involves oxidation and reduction.
and also it should not have alpha hydrogen. Alpha group na enna functional group ku பக்கத்துல இருக்க group. Okay, aldol condensation la இத பத்தி டீடைலா படிச்சிருக்கோம் இல்லையா alpha hydrogen na என்னன்னு சொல்லி. So அந்த alpha hydrogen இல்லாம இருக்க aldehyde ல தான் இந்த Cannizzaro reaction நடக்கும். இப்போ benzaldehyde ல alpha hydrogen இருக்கா? What is benzaldehyde? C6H5 C double bond O bond H. இதுதானே benzaldehyde. அப்ப இதுல எது functional group? இதுதான் functional group. So இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்குமா இருக்காதா? Count the number of bond here. 1 2 நான் வேணா நம்பரிங் கொடுக்கிறேன். 1 2 3 4 bonds இருக்கா? அப்ப 4 bond கார்பனை சுத்தி இருக்கும்போது ஹைட்ரஜன் இருக்குமா இருக்காது. So இந்த கார்பன்ல there is no hydrogen. So therefore no alpha hydrogen. Functional group ka பக்கத்துல இருக்க கார்பன்ல ஹைட்ரஜன் கிடையாது. So there is no alpha hydrogen. So first condition is satisfied. So therefore it will do what? It will undergo both oxidation as well as reduction. Okay. So here two molecules of benzaldehyde react. Either one benzaldehyde. This reacts with second molecule of benzaldehyde. Okay, so இங்க join ஆகிற இடத்துல கார்பன் இருக்கணும். Okay, so இது சிம்பிளா எழுதணுன்றதுக்காக கார்பன் இல்லாம எழுதுவோம். But it means that there is some carbon. எங்கெல்லாம் intersection வருதோ இந்த பாயிண்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? கார்பன் இருக்குன்னு அர்த்தம். Okay, so this is 2 benzaldehyde when it reacts with 50% of NaOH. Okay, here we are taking 50% NaOH to form what? To form இங்க ஒரு aldehyde என்ன ஆகும்? Oxidize ஆகும். Oxidize ஆச்சு அப்படின்னா will be getting acid COOH. But இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? NaOH யூஸ் பண்றோம். அதனால அதோட salt கிடைக்கும். So I'll be getting sodium benzoate. And இன்னொரு aldehyde என்ன ஆகும்? Reduce ஆகும். Reduce ஆச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Primary alcohol. So we'll be getting benzyl alcohol. What is primary alcohol? CH2OH. Okay, benzene இந்த குரூப்க்கு பதிலா first one என்ன இருக்கு? Oxidize ஆயிருக்கு. COOH வரணும். செகண்ட்ல இந்த குரூப்க்கு பதிலா reduce ஆனனால CH2OH வரணும். Okay, so therefore this is benzyl alcohol. This is benzyl alcohol. Okay, so this is Cannizzaro reaction. So in the reaction pair enna appadina, it is an example for disproportionation reaction. Because enna agudhu inga proportion benzaldehyde ஒரு proportion வந்துட்டு என்னவா இருக்கு? ஆசிடா இருக்கு. இன்னொரு proportion alcohol-ஆ இருக்கு. Okay, so this is disproportionation reaction. Okay, so next is Cannizzaro reaction oda mechanism. Okay, so this is important. Aldol mechanism படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி Cannizzaro reaction oda mechanism பார்க்கலாம். Okay, so the first step is formation of alkoxide ion. இங்க first stepலயே alkoxide ion form ஆயிடும். Okay, formation of alkoxide ion. எப்படி form ஆகும்? OH minus ion it attacks, right? So எப்படி form ஆகும் அப்படின்னா OH minus ion attacks the carbonyl carbon. Okay, first step ல என்ன ஆகுது? It attacks the carbonyl carbon. Okay, so first I'll write the benzaldehyde C6H5 C double bond O bond H. It reacts with what? It reacts with எது கூட react ஆகும்? நம்மளோட catalyst என்ன? NaOH. So அதுல இருக்க OH minus ion கூட react ஆகுது. So this is a fast step. Okay, ரொம்ப ஸ்பீடா நடக்கும் இந்த ஸ்டெப். So இப்போ இங்க என்ன ஆகும்? OH minus ion என்ன பண்ணுது? இந்த கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணி இங்க இருக்க bond என்ன ஆயிடும்? O minusல போயிடும். O கிட்ட போயிடும் மைனஸா. So therefore this ion is said to be as what? Alkoxide ion. Okay, so therefore we'll be getting what? C6H5 CH மேல என்ன ஆகும்? O minus. கீழே என்ன வரும்? OH. Okay, so this is the first step. Second step.
Second step is hydride ion transfer. We know that H plus ion என்னது proton தெரியுமா? Proton. H minus ion வந்துட்டு hydride ion. Okay, H minus ion is hydride ion. So therefore I am taking C6. Okay, I'll write என்ன ஸ்டெப்னு எழுதிடலாம் first. What is the second step? Hydride ion transfer. Okay, so therefore I'm taking C6H5, C bond O minus bond H bond OH. இதான first stepல form ஆயிருக்கு? Yes. So இது என்ன பண்ணோம் அப்படின்னா second molecule of benzaldehyde கூட react ஆகும். C6H5 bond C double bond O bond H. இப்போ இது slow process. Okay, so இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த O minusல இருக்கு இல்லையா இந்த charge இது இங்க வந்துரும் உள்ள. ஓகே, ஸோ இது உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்க இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் பாண்டோட போய் அடுத்த கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்ப ஹைட்ரஜன் பாண்டோட போச்சுன்னா என்ன? H மைனஸா? H மைனஸ்னா என்னதுன்னு சொன்ன? ஹைட்ரைட். ஓகே, ஸோ H மைனஸ் இஸ் ஹைட்ரைட் அயான். ஓகே, ஸோ தேர்ஃபோர் வாட் வில் பி த ப்ராடக்ட் ஹியர்? C6H5 C இங்க என்ன ஆயிடும்? டபுள் பாண்ட் ஆயிடும். ஏன்னா O மைனஸ் இருக்கு இல்லையா அது உள்ள வந்துருச்சு. டபுள் பாண்ட் O bond H. சாரி, bond H தான் வெளியில போயிடுச்சுல. இங்க என்ன இருக்கும்? bond OH. ஓகே, C6H5 COOH plus அடுத்ததுல என்ன ஆகும்? C6H5 C இங்க என்ன இருக்கு? டபுள் பாண்ட் O இருக்கு. and இங்க இருக்க ஹைட்ரஜன் இங்க அட்டாக் பண்ணதா H ஆயிடுமா? அப்ப இந்த பாண்ட் என்ன ஆயிடும்? மேல போயிடும். so O minus bond H. Okay, so now I got another one alkoxide ion and the second இது வந்துட்டு acid. And next is third step. இப்போ இத பாத்தீங்கனாலே தெரியும், this is C6H5 CH2O minus, கரெக்ட்டா? C6H5 CH2O minus. So இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்துச்சு அப்படின்னா அது பென்சில் ஆல்கஹாலா மாறிடும். இப்போ இங்க நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த ஹைட்ரஜன் பதிலா Na வேணும். ஓகே, சோ இங்க இருக்க ஹைட்ரஜன் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் and இங்க என்ன வந்துரும்? Na வரும். இதுதான் third step. Okay, so third step is acid base reaction. Acid base reaction. So the one which gives out H plus is said to be as what? Acid. அப்ப இதுல எது H plus கொடுக்குது? இதுதானே கொடுக்குது first one. It gives H plus, right? So therefore this act as what? This act as acid and this will be your base. Okay, so now I'll write the reactants C6H5 COOH plus second step ல என்ன இருக்கோ அதுதான் இங்க எழுதுறோம். C6H5 CHO minus bond H. Here what happens? Proton exchange takes place. எங்க இருந்து proton exchange ஆகுது? Acidல இருந்து. Because we know that acid it has the tendency to give H plus. So therefore இங்க இருக்க O minus இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும். இங்க என்ன இருக்கும்? C6H5 COO minus ஆயிடுமா? இந்த bond இங்க வந்துரும் இல்லையா? H plus தானே வெளில போகுது, அதனால O minus plus என்ன இருக்கும்? C6H5 CH2OH. Okay, so now I got benzoate ion and benzyl alcohol. அவ்வளவுதான். Okay, இந்த benzoate ion Na கூட react ஆகி என்ன ஆயிடும்? sodium benzoate convert ஆயிடும். So these are the three steps involved in this mechanism. What is the first step? Formation of alkoxide ion. எப்படி நடக்கும்? OH minus ion, it will attack the carbonyl carbon. So இது attack பண்ணுது. So என்ன ஆயிடும்? இது O minus மாறிடும். Second stepல என்ன பண்ணும்? இதை எடுத்துக்கணும். Okay, so this one it reacts with the second benzaldehyde. அப்ப என்ன ஆகும்? அங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜ் உள்ள வருது.
இங்க உள்ள வரனால இங்க என்ன ஆகுது ஹைட்ரேட் அயான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதாவது H மைனஸா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்ப இங்க போச்சுன்னா இங்க பாண்டோட தானே போகும் அப்ப எக்ஸ்ட்ரா பாண்ட் இருக்கனால இது என்ன ஆயிடும் O மைனஸ் மேல போயிடும் தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது இந்த ஹைட்ரஜன் since it is an acid it has tendency to give H plus so இது என்ன பண்ணும் O மைனஸ்க்கு H plus தான் கொடுத்துட்டு இது என்ன ஆயிடும் O மைனஸ் ஆயிடும் so benzoate ion and will get benzyl alcohol okay so this mechanism is quite easy 2 to 3 times practice பண்ணாலே you'll get it. And next is crossed Cannizzaro reaction. We know that what is crossed aldol condensation, right? So அங்க என்ன பண்ணோம் ரெண்டு different aldehyde ரெண்டு different ketone எடுத்துட்டோம் இல்லையா so இது அதே மாதிரி தான் இது this is crossed Cannizzaro reaction okay so here I'll be taking one aldehyde and benzaldehyde okay so அங்க ரெண்டுமே benzaldehyde யூஸ் பண்ணோம் Cannizzaro ல இங்க ஒரு benzaldehyde இன்னொரு aldehyde எடுத்துக்கலாம் so C6H5 C double bond O bond H. It reacts with what? It reacts with formaldehyde. It reacts with formaldehyde in presence of 50% NaOH. Okay. இப்போ ஒரு question வரும் நம்மளுக்கு crossed aldol Cannizzaro reaction என்னன்னு தெரியும் ஒரு aldehyde oxidize ஆகணும் இன்னொரு aldehyde reduce ஆகணும் இப்போ ரெண்டு aldehyde இருக்கா எது oxidize ஆகணும் எது reduce ஆகணும் தெரியணும் இல்லையா so the one which is more reactive will be oxidized. More reactive will be oxidized. இதுல எது more reactive? CHO. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் CH3 group increase ஆக என்ன ஆகும்? The reactivity will decrease. ஏன்னா அது ஸ்டேபிள் ஆயிட்டே போகும் இல்லையா due to plus I effect. அதனால இங்க பார்த்தோம்னா CH3 குரூப்பே கிடையாது அதனால this is more reactive. இதுல CH3 group இருக்கா இல்ல so therefore it is more reactive. Now this one will be less reactive அதனால இது என்ன ஆகும் it will get reduced okay இப்போ benzaldehyde reduced ஆனா நமக்கு என்ன கிடைக்கணும் benzyl alcohol C6H5 CH2OH benzyl alcohol and formaldehyde oxidize ஆனா என்ன கிடைக்கணும் formic acid so these are the products okay so always remember that less reactive will get reduced and the more reactive will get oxidized okay in crossed Cannizzaro reaction because Cannizzaro reaction என்ன ஒரு aldehyde oxidize ஆகணும் இன்னொரு aldehyde reduce ஆகணும் இப்போ ரெண்டுமே ஒரே aldehyde இருந்தா பிரச்சனை இல்ல என்ன ஆயிடும் ஒண்ணுக்கு நம்ம என்ன பண்ணலாம் oxidize பண்ணி எழுதிரலாம் இன்னொருக்கு reduce பண்ணி எழுதிரலாம் பட் இங்க ரெண்டு டிஃபரண்டா இருக்கு ரைட் சோ இப்போ என்ன பண்ணனும் எது more reactive எது less reactive னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் by seeing the number of alkyl groups so alkyl groups எதுக்கு கம்மியா இருக்கோ that will be more reactive alkyl group எதுக்கு அதிகமா இருக்கோ that will be less reactive so formaldehyde ல alkyl group கிடையாது hydrogen மட்டும் தான் இருக்கு so therefore it will be more reactive ஆ இருந்தா என்ன ஆகும் oxidize ஆகும் so formaldehyde it is oxidized to formic acid and benzaldehyde is reduced to benzyl alcohol okay next is benzoin condensation okay so benzoin condensation la will be getting benzoin as the product okay benzoin benzaldehyde is converted to what benzoin so இங்கேயுமே ரெண்டு aldehyde தான் எடுத்துக்கிறோம் ரெண்டுமே benzaldehyde தான் பட் இங்க நம்ம யூஸ் பண்ற catalyst வந்துட்டு வேற alcoholic KCN இதுதான் catalyst யூஸ் பண்றோம் Cannizzaro reactionலயுமே ரெண்டுமே aldehyde benzaldehyde தான் பட் அங்க நம்ம 50% NaOH யூஸ் பண்ணுவோம் இங்க benzoin condensationல 2 benzaldehyde reacts in presence of what alcoholic KCN to form benzoin okay so I'm writing 2 aldehydes here ரெண்டுமே benzaldehyde தான் okay so இப்ப இருக்க benzaldehyde ல என்ன ஆகும் அப்படினா when you react in presence of alcoholic KCN oxygen hydrogen எடுத்துக்கும் so இங்க இருக்க oxygen எடுக்குது கார்பன்ல present ஆயிருக்க இந்த oxygen இங்க இருக்க hydrogen எடுத்துக்கும் எடுத்துட்டு மிச்சத்தை கம்பைன் பண்ணி எழுதணும்னா we'll get the product so C6H5 C இங்க என்ன ஆயிடும் single bond ஆயிடும் OH இங்க என்ன இருக்கு H இங்க என்ன இருக்கு CO C6H5 okay so இத நம்ம C6H5 CO ன்னு எழுத முடியாது because அங்க வேலன்ஸ் இடிக்கும் இல்லையா so அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும் இல்லனா ரியாக்டன்ட் எழுதும்போது இப்படி எழுதிக்கோங்க அது இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ இதல என்ன ஆகும் O வும்
ஹைட்ரஜனும் போயிடும். ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்கு C6H5CH, இது OH மாறிடும். இங்க என்ன இருக்கு CO6H5, CO6H5. So what is this? This is benzoin. Okay, so what will be the IUPAC name for this? See, count how many carbon inga carbon chain la 2 carbons irka. Second carbon la enna irukku hydroxy irukku. So 2 hydroxy, and first and second carbon la enna irukku phenyl group irka. So 1,2 diphenyl. Diphenyl முடிஞ்சு. இப்ப carbon chain la எவ்வளவு carbon இருக்கு 2 carbon. So therefore ethanone. Okay, yes, so this is benzoin condensation. இதுதான் benzoin. Next is Perkins reaction. Okay, so Perkins reaction is important reaction. This Perkins reaction and the next reaction is Navanagal reaction. Okay, in the ரெண்டு reactionுமே it gives cinnamic acid. So cinnamic acid வேணும் அப்படின்னா you can either use Perkins reaction or you can use Navanagal reaction. இங்க first reactant என்னவா இருக்கும் benzaldehyde. ரெண்டுலயுமே first reactant என்ன benzaldehyde தான். Okay, Perkins and Navanagal ரெண்டுமே நான் at a time சொல்றேன், so it will be easy. Benzaldehyde. Okay, and Perkins reaction la pathinga appadina the reactant, another reactant use பண்ணுவோம்ல, that will be acetic anhydride. Acetic anhydride in presence of sodium acetate CH3COO Na. It gives what? It gives cinnamic acid. இதுதான் Perkins reaction. Navanagal reaction ன்றது benzaldehyde கூட when you add malonic acid in presence of pyridine, PY ன்றது pyridine, to give what? To give cinnamic acid. So examல cinnamic acid, benzaldehyde to cinnamic acid conversion அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா you can write either one. இந்த ரெண்டுல ஏதாவது எழுதிக்கலாம். But Perkins reaction கேட்டாங்கன்னா Perkin மட்டும் தான் எழுதணும். acetic anhydride போட்டு தான் எழுதணும். Navanagal கேட்டாங்க அப்படின்னா malonic acid யூஸ் பண்ணி தான் எழுதணும். But ஏதோ ஒரு conversion கேட்டாங்க. For example, benzaldehyde, how benzaldehyde is converted to cinnamic acid ன்னு கேட்டாங்கன்னா you can write either this Perkins reaction or you can go for Navanagal reaction. Okay, so now we'll see what is Perkins reaction. Okay, benzaldehyde formula என்ன C6H5, C double bond O bond H. Acetic anhydride, acetic anhydride அப்படின்னா என்ன? Removal of water. Anhydride அப்படின்னா removal of water. So இங்க என்ன ஆகும் அப்படின்னா acetic acidல இருந்து water remove ஆகுது. What is acetic acid? CH3COOH is acetic acid. Correct? So I'm taking 2 molecules of acetic acid and இங்க என்ன ஆகும் அப்படின்னா water molecule remove ஆகுது. So இதுல இருக்க ஒரு OHும் இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் வெளியில போய்டும். So what will be remaining? CH3 C double bond O. இங்க என்ன இருக்கு? OCO CH3 இருக்கு. ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட்டா? So C double bond O bond O bond C double bond O bond CH3. இதுதான் acetic anhydride. Okay, so when you combine two acetic acid அதுல இருந்து water molecule வெளியில எடுத்துட்டோம்னா அது பேர் என்ன? Acetic anhydride. Anhydride னா என்ன? Removal of water. Since you are removing it from acetic acid, it is said to be as acetic anhydride. இப்போ I am writing acetic anhydride structure. What is acetic anhydride? CH3 C double bond O bond O C double bond O CH3. Okay, இதுதான் acetic anhydride. இப்போ என்ன ஆகுது? CH3COONA கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகணும் அப்படின்னா here too water molecule will be removed. Okay, so இங்க நான் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இது என்ன எழுதிக்கிறேன்னா CH2H ன்னு எழுதிக்கிறேன். Okay, so என்ன ஆகுது? water molecule will be removed. H2O remove ஆயிடும். Okay, so remaining என்ன இருக்கும்? CH3 bond CH double bond CH C double bond O bond O bond C double bond O CH3. மிச்சதை அப்படியே எழுதிக்கிறோம். இங்க water H2O வெளியில போகுது, அங்க இருக்க double bond அப்படியே தான் இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். See here, இந்த கார்பன் கன்சிடர் பண்ணிக்கோங்க.
இந்த கார்பன்ல எவ்வளவு பாண்ட் இருக்கு 1 ஒரு ஹைட்ரஜன் 2 பாண்ட் இருக்கணும் அப்பதான் டோட்டலா 4 ஆகும் இங்க சிங்கிள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா வேலன்சி என்ன ஆயிடும் 3 ஆயிடும் ஓகே சோ அதனால இங்க டபுள் பாண்ட் போடணும் நெக்ஸ்ட் okay so next what you are doing is you will be treating with water okay hydrolysis so hydrolysis பண்ணும்போது bond break ஆகணும் நமக்கு என்ன வேணும் cinnamic acid வேணும் okay so cinnamic acid என்றது என்ன cinnamaldehyde தெரியும் C6H5CH double bond CHO இப்பதானே படிச்சோம் Claisen-Mills condensationல அப்ப cinnamic acid என்னவா இருக்கும் C6H5CH double bond CH COOH இருக்கும் so C6H5 CH3 போட்டனோ yes so this is C6H5 sorry this is C6H5 okay so C6H5 CH double bond CH COO H வந்தா போதும் அப்ப என்ன ஆகும் அப்படினா இங்க இருக்க bond break ஆகுது okay so இந்த bond break ஆகி ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OH போய்டும் so what will be getting C6H5 CH double bond CH COOH okay what is this is cinnamic acid and what will be the other product மிச்சம் என்ன இருக்கு CH3COOH what is this CH3COOH it is acetic acid okay so this is Perkins reaction so first என்ன பண்றோம் water remove பண்றோம் அதுக்கு அப்புறமா bond break பண்றோம் to get cinnamic acid next is Navanagel reaction so the same reaction in order to get cinnamic acid இங்க என்ன மாறும் will be reacting it with malonic acid okay so first I'll write benzaldehyde C6H5 CH double bond O plus malonic acid oxalic acid என்னன்னு தெரியும் what is oxalic acid COOH bond COH is oxalic acid ன்னு படிச்சிருக்கோம் இப்ப malonic acid னா இந்த bondக்கு பதிலா ஒரு CH2 இருந்துச்சுன்னா அதுதான் malonic acid okay so it will be like this COOH CH2 COOH இதுதான் malonic acid okay இங்க இந்த bondக்கு பதிலா என்ன இருக்கு CH2 இருக்கு okay so now what is malonic acid CH2 COOH COOH in presence of pyridine so இங்க என்ன ஆகும் water molecule வெளியில போணும் H2O is removed so remaining என்ன இருக்கும் C6H5 CH double bond C bond COOH COOH okay so we know that what is the formula for cinnamic acid C6H5 CH double bond CH COOH அப்ப இங்க இருக்க CO2 மட்டும் வெளியில போனா போதுமா we'll be getting the structure right so CO2 எப்படி வெளியில போகும் அப்படினா ஹீட் பண்ணாலே போய்டும் so on heating carbon dioxide gas is removed CO2 வெளியில போயிடுச்சு so what will be the product C6H5 CH double bond CH COOH அவ்வளவுதான் so this is Navanagel reaction so this is cinnamic acid okay so நம்ம படிச்சோம் Claisen-Smith condensationல cinnamaldehyde வேணும்னா என்ன பண்ணும் benzaldehyde எடுத்து இன்னொரு aldehyde கூட ட்ரீட் பண்றோம் கரெக்ட்டா சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் cinnamaldehyde கிடைக்கும் என்ன aldehyde acetaldehyde கூட ட்ரீட் பண்ணும் cinnamic acid வேணும் அப்படினா you can do with two things one is with acetic anhydride and second is with malonic acid அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும் cinnamic acid கிடைச்சிரும் சோ ஓகே இப்படிதான் ஒரு ரியாக்ஷன் நம்ம படிக்கும்போது எது கூட எல்லாம் correlate பண்ண முடியுமோ அது கூட எல்லாம் ஞாபகம் வச்சு படிச்சோம்னா இன்னுமே ஈஸியா இருக்கும் ஓகே எஸ் நெக்ஸ்ட் இஸ் Skiffs baseன்றது இந்த பென்சால் அனிலின் தான் Skiffs base ஓகே பென்சால் அனிலின் பேர் தான் என்னது Skiffs base ஓகே சோ Skiffs base reactionல என்ன ஆகும்னா benzaldehyde when it reacts with aniline அதிலே பேர் இருக்கா benzal aniline so it reacts with what it reacts with aniline in presence of an acid H plus கூட react பண்ணும்போது will be getting what benzal aniline okay so இப்போ aniline formula என்ன aniline is C6H5NH2 இதுதான் aniline benzene ringல ஒரு NH2 group இருந்துச்சுன்னா அது பேர் என்ன aniline okay so இப்போ இங்க simple water removal தான் C6H5CHO ல இருக்க ஆக்ஸிஜனும் இங்க இருக்குலையா இந்த H2
இதுவும் வெளியில போயிடும். ஸோ ரிமைனிங் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுனா வில் பி கெட்டிங் ஸ்கிப்ஸ் பேஸ். ஓகே, ஸோ சிம்பிள் ஈஸி. ஓகே, ஸோ C6H5 CH double bond O. It reacts with what? It reacts with aniline. Aniline formula என்ன? C6H5NH2. So நான் இப்படி எழுதிக்கிறேன் H2N C6H5 in presence of H plus என்ன ஆகும்? Water molecule வெளியில போயிடும். So what you'll be getting? C6H5CH இங்க என்ன இருக்கு? Double bond இருக்கு. அடுத்ததுல என்ன இருக்கு? NC6H5. இது பேர் என்ன? இதுதான் பென்சால் aniline. Okay, yes. And the last reaction is malachite green. Okay, so this is used to prepare what? It is used to prepare a dye which is malachite green dye. Okay, so malachite green prepare பண்றோம் using what? Benzaldehyde. So when benzaldehyde எப்போதுமே ஒரு dye preparationல ஒரு nitrogen group இருக்கணும். ஓகே, எப்போதுமே இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பென்சால்டிஹைட் இட் ரியாக்ட்ஸ் வித் N, N டைமெத்தல் அனிலின். இப்போ நம்மளுக்கு அனிலின் தான் என்னன்னு தெரியும். வாட் இஸ் அனிலின்? C6H5NH2 இதுதான் அனிலின். இப்போ இதுல 2 மெத்தல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது டைமெத்தல் அனிலின். ஓகே, ஸோ மெத்தல் குரூப் எங்க இருக்குன்னா இந்த H2 இருக்கு இல்லையா, அந்த H2க்கு பதிலா when there is 2 methyl group இது பேர் என்ன? N, N dimethyl aniline. அது என்னது அந்த N, N? N, N is nothing but இந்த 2 methyl group நைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு. இங்க நைட்ரஜன் இருக்கா? இதுல 2 methyl group இருக்கனால இது பேர் என்ன? N, N dimethyl aniline. இப்போ malachite green prepare பண்ணோம் அப்படின்னா you'll be taking benzaldehyde when it reacts with 2 times of N, N dimethyl aniline. Okay, 2 dimethyl aniline எடுத்துப்போம். In presence of concentrated sulfuric acid என்ன ஆகும்? Concentrated sulfuric acid, it is a dehydrating agent, so water molecule வெளியில போகும் to form malachite green. Okay, so now we'll write the reaction. Benzaldehyde is C6H5 இதுமே ரிங்ல எழுதிக்கலாம். ஓகே, C6H5 CHO இது benzaldehyde. And what is dimethyl aniline? Hydrogen இங்க ring N CH3 twice. இங்க நான் என்ன சொன்னா வாட்டர் மாலிகுல் வெளியில போகணும். அதனால இது எங்க வெளியில போகும் அப்படின்னா இந்த N டைமெத்தல் அனிலின் மெத்தல் குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் வெளில தெரியுற மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி 2 times. So NCH3 twice. In presence of what? In presence of concentrated sulfuric acid. அப்ப இங்க என்ன ஆகணும்? H2O gets removed. So H2O remove ஆயிடுச்சு. டபுள் பாண்டோட போயிடும். அப்பதான் பாண்ட் பண்ணும்போது என்ன இருக்கும்? வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ நவ் it will form என்ன இருக்கு இங்க? C6H5 CH இருக்கு. and என்ன இருக்கு? 2 aniline dimethyl aniline groups N CH3 twice இங்கேயும் N CH3 twice. So this is malachite green. Okay, simple. N, N dimethyl aniline ஓட structure வரைஞ்சிட்டு you are removing water. So எங்க இருந்த ஹைட்ரஜன் வரணும்? அந்த மெத்தல் குரூப் இருக்கு இல்லையா, N மெத்தல் குரூப், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் பென்சால்டிஹைட்ல இருக்க வாட்டர் ரிமூவ் ஆயிட்டு when you write the remaining you'll get the product. இது பேர் என்ன? Malachite green. What will be the IUPAC name for this? இது என்னது? டைமெத்தல் அனிலின். இங்க என்ன இருக்கு? ஒரு phenyl group இருக்கு. Okay, yes, so this is malachite green dye.
Okay. Next we'll move to the electrophilic substitution reaction for benzaldehyde. Okay. Benzaldehyde oda electrophilic substitution reaction. அதாவது ரிங்ல ரியாக்ஷன் நடக்குது. அதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னா aromatic reaction சொல்வாங்க. அங்க ஒரு electrophile போய் substitute ஆச்சுனா that is electrophilic substitution reaction. So it can be nitration, sulfonation and halogenation. So இங்க நம்ம chlorination reaction பார்க்கலாம். இப்போ we have studied what is a nucleophile. Nucleophilic addition reaction ல பார்த்தோம் nucleophile னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. What is nucleophile? The substance which has a negative charge or lone pair of electron. இது பேரு தான் என்னது? nucleophile, right? இப்போ electrophile னா என்ன அப்படின்னா the substance which carries positive charge தான் electrophile. Okay, it is electrophile. இப்போ ரிங்ல ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரிங்ல நிறைய பொசிஷன்ஸ் இருக்கா? We know that பென்சீன் ரிங்ல 6 பொசிஷன் இருக்கு. இதுல ஒரு குரூப் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, if the group is X, இதை பொறுத்து ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ எந்தெந்த பொசிஷன்ல சப்ஸ்டியூட் ஆகும் அப்படின்றதுக்கு we have studied 3 things. ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன், மெட்டா பொசிஷன் 11th படிச்சிருப்போம். வாட் இஸ் ஆர்த்தோ பொசிஷன்? இந்த குரூப்க்கு பக்கத்துல adjacent பொசிஷன் இருக்கா, இது ஆர்த்தோ பொசிஷன். This is ortho. Adjacent position. அதாவது இது first carbon, இது second carbon எடுத்துட்டோம்னா 1, 2 position is ortho position. இப்போ para position என்ன? இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. இப்போ இது 3, இது 4 எடுத்துட்டோம்னா இது பேர் என்னது? para position. அதாவது 1,4 position நம்ம para position னு சொல்லுவோம். And meta positionன்றது இந்த ரெண்டுமே. இது meta position. So 1,3 position meta position. அதே மாதிரி இது என்னாகும் 5, 6 வருமா? So 1,3, 1,5 meta position, 1,2, 1,6 ortho position. Okay, so இப்போ we know what is ortho position, meta position, para position. இப்போ இந்த electrophile எங்க போய் substitute ஆகும்? ortho கிட்ட போகுமா, para கிட்ட போகுமா, meta கிட்ட போகுமா? இதுக்கும் நம்ம படிச்சிருப்போம். Electron, that is ring activating group and deactivating group ன்னு படிச்சிருப்போம். Okay, so activating groups எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ortho positionலயும் para positionலயும் போகும். Deactivating group என்ன பண்ணும் அப்படின்னா it goes to meta position. இது எதை பொறுத்து? இங்க present ஆயிருக்க X group பொறுத்து. ஓகே, சோ இப்போ நமக்கு பென்சால்டிஹைட்ல அங்க என்ன குரூப் இருக்கு? ஆல்டிஹைட் குரூப் இருக்கா? C double bond O bond H. இந்த ஆல்டிஹைட் குரூப்ல சேஞ்ச் இல்ல. இப்போ எங்க நடக்கும்? ரிங்ல தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். அப்ப ரிங்ல இந்த எலக்ட்ரோஃபைல் எங்க போகும்? ஆர்த்தோ பொசிஷன் போகுமா, பாரா பொசிஷன் போகுமா, மெட்டா பொசிஷன் போகுமா அப்படின்றத இந்த குரூப் தான் டிசைட் பண்ணும். இப்போ we know that this group it is இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரோ நெகட்டிவ்ன்றனால இட் அட்ராக்ட்ஸ் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். அது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்துக்க பார்க்கும். ஓகே, சோ அப்ப இங்க என்ன ஆகும்னா இங்க இருக்க பாண்ட் மேல போகும், இங்க இருக்க பாண்ட் இங்க வந்துரும். சோ இப்போ இங்க என்ன சார்ஜ் வரும்? இதெல்லாமே 11th படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங் இட். ஓகே, சோ C பாண்ட் O மைனஸ் ஆயிடுமா? இங்க ஹைட்ரஜன் இருக்கும், இங்க என்ன ஆயிடும்? டபுள் பாண்ட் ஆயிடும். ஏன்னா இங்க இருக்க இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர் காமிக்கிறேன். இங்க இருக்க பாண்ட் இங்க போயிருக்கு, அதனால அங்க டபுள் பாண்ட் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு? எங்கெங்க பாண்ட் இருக்கு? இங்கேயும் இங்கேயும் இருக்கு. இப்போ இந்த கார்பன் வந்துட்டு அது கிட்ட இருக்க பாண்டை கொடுத்துருச்சா? அப்ப அதுக்கு என்ன சார்ஜ் வரணும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, சோ நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம் ஒன்னொன்னுக்கும். இப்ப அடுத்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் இந்த பாண்ட் என்ன ஆயிடும்? இங்க வந்துரும். இப்போ மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். CHO மைனஸ். ஓகே, ஸோ இங்க என்ன ஆயிடும்? பாண்ட் வந்துரும் அண்ட் இங்க பாண்ட் வந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இங்க பாண்ட் வந்துச்சுன்னா இந்த பிளஸ் என்ன ஆயிடும்? இதுக்கு பாண்ட் வந்துடுச்சு, அதனால அங்க பிளஸ் இருக்காது. இந்த கார்பன் பாண்டை கொடுத்துருக்கு, அதனால இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்க வரும். மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். O மைனஸ்
டபுள் பாண்ட், இங்கே பாண்ட் இருக்கு. இப்போ இந்த பாண்ட் என்ன இருக்கு, இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா, அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துடும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இப்போ எங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பாருங்க, இந்த பொசிஷன்ல இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் தீஸ் த்ரீ பொசிஷன்? இது 1,2 பொசிஷன், இது 1 2, இது 1 2 3 4 பொசிஷன், இது 1 2 பொசிஷன். இங்க ரிவர்ஸ்ல எழுதுனா 2 பொசிஷன், இல்ல சுத்தி எழுதுனால 6th பொசிஷன் வரும். இப்போ we know that 1 2 6 is ortho and 1 4 is para. ஓகே, சோ இப்போ இங்க எல்லாமே என்ன சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரோஃபைலுக்கு என்ன சார்ஜ், அதுவும் பாசிட்டிவ். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் எங்க போகும், நெகட்டிவ் கிட்ட தான் போகும், பாசிட்டிவ் கிட்ட போகாது, ரிப்பல் ஆகும். கரெக்டா? அப்போ இது இந்த பொசிஷனுக்கு போகுமா, ஆர்த்தோ பொசிஷனுக்கு பேரா பொசிஷனுக்கு போகுமானா போகாது, ஆர்த்தோ பேரால நடக்காது. தே ஆர் நாட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். எங்க தான் போகும், மெட்டா பொசிஷன்ல போகும். ஸோ தேர்ஃபோர் ஆல்டிஹைட் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப். ஏன் ஆர்த்தோ பொசிஷன் போகாது பேரா பொசிஷனுக்கு, பிகாஸ் அங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதுவே ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகுதுன்னா NU மைனஸா, நியூக்ளியோஃபைல் NU மைனஸா, இப்போ இங்க என்ன சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப அது எங்க போகும், இட் கோஸ் டு தி பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கும், ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல. ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர்த்தோ பேரா பொசிஷன். பட் திஸ் ஒன், தி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அங்க நடக்காது. ஏன்னா அங்க என்ன சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதனால இப்ப இந்த பொசிஷன் போகாது, ஆர்த்தோ போகாது, பேரா போகாது. ஸோ தேர்ஃபோர் அப்வியஸா எங்க தான் போய் ஆகணும், இட் கோஸ் டு மெட்டா குரூப். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இது எங்க போகுது, மெட்டா குரூப்ல தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அதனாலதான் இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எங்க நடந்திருக்கும், மெட்டா பொசிஷன்ல நடந்திருக்கும். ஓகே, ஸோ வில் see with the example. Nitration. So nitration takes place in presence of what, nitrating mixture. What is nitrating mixture? Nitrating mixture na enna, concentrated nitric acid and concentrated sulfuric acid. இதுதான் nitrating mixture. So nitrating mixture இருந்தாதான் என்ன ஆகும், nitration நடக்கும். Nitration na enna, addition of NO2 group. நைட்ரேட், நைட்ரேஷன்னா NO2 குரூப் ஆட் ஆகும். எங்க ஆட் ஆகணும், மெட்டா பொசிஷன்ல. வை, பிகாஸ் திஸ் இஸ் an electrophile. ஸோ electrophile மெட்டா பொசிஷனுக்கு தான் போகும். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் பென்சால்டிஹைட். அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்க புக்ல இருக்காது. why this happens, this is because இது நம்ம 11th படிச்சிட்டோம். பட் இங்க மெட்டா பொசிஷன்ல நம்ம எழுதுறோம். ஸோ ஏன் எழுதுறோம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். Okay, so now in presence of concentrated HNO3, concentrated sulfuric acid, இது பேர் என்ன, இது பேர் என்னது, this is nitrating mixture. இப்போ இங்க நடக்கணும், மெட்டா பொசிஷன்ல நடக்கணும். ஸோ இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இந்த HNO3 இருக்கா, இந்த HNO3ல இப்படி எழுதிக்கலாம். ஓகே, 3 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ இதுல ஒரு ஹைட்ரஜன், இங்க இருக்க ஹைட்ரஜன், இந்த 2 ஒரு ஆக்சிஜன் என்ன ஆயிடும், H2O வெளியில போயிடுது. H2 ரிமைனிங் என்ன இருக்கும், CHO. இங்க என்ன வரணும், NO2 குரூப். ஏன்னா இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் வெளியில போயிடுச்சு வாட்டர் கூட. ஸோ மிச்சம் என்ன இருக்கு, NO2 குரூப் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மெட்டா நைட்ரோ பென்சால்டிஹைட். அவ்வளவுதான் பேரு. மெட்டா பொசிஷன்ல இருக்கனால மெட்டா நைட்ரோ பென்சால்டிஹைட். ஓகே, எஸ். அண்ட் இப்போ சொல்லுங்க, ஐ எம் டேக்கிங் த சேம் திங், இங்க CHO எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மெட்டா பொசிஷன் எது, இது ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா பொசிஷன், இது பேரா பொசிஷன். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா, பக்கத்துல இருக்கிறது ஆர்த்தோ. ஸோ இப்போ மெட்டா பொசிஷன்ல எப்படி எழுதணும், CHO bond NO2. ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். சி எங்க நம்ம ஆல்டிஹைட் பிளேஸ் பண்றோம் அங்க இருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 1 3 பொசிஷன் இஸ் மெட்டா பொசிஷன். Okay, next is sulfonation. So sulfonation, it takes place in presence of concentrated sulfuric acid. Concentrated nitric acid, concentrated sulfuric acid, nitrating mixture. அங்க அதை எங்க யூஸ் பண்ணுவோம், நைட்ரேஷன்ல யூஸ் பண்ணுவோம். இங்க எதுனே யூஸ் பண்ணுவோம், sulfuric acid யூஸ் பண்றோம். So same nitrobenzene
benzaldehyde. It reacts with what? Concentrated sulfuric acid, H2SO4. இப்போ எங்க இருந்து போகணும் ஹைட்ரஜன்? தேர்ட் பொசிஷன்ல. ஸோ 1 2 3 இங்க இருக்க ஹைட்ரஜன். ஸோ இங்க இருக்க ஹைட்ரஜன் இங்க இருந்த ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு ஆக்சிஜனையும் எடுத்துட்டு H2O-வா வெளியில போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? பென்சால்டிஹைட். இங்க என்ன வரணும்? SO3H. ஏன்னா H2SO4ல ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 1 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர். ஸோ இது பேர் என்னது? மெட்டா பொசிஷன்ல சல்ஃபோனிக் ஆசிட், பென்சால்டிஹைட் sulfonic acid. Okay, so this is sulfonation. And third is chlorination. So in the chlorination, two types are nadakum. One is with presence of catalyst, another in absence of catalyst. Okay, so catalyst present ஆனா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, catalyst absent ஆ இருந்தா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So I am taking benzaldehyde. It reacts with chlorine. Chlorination நடக்குது. Halogenation, இது எந்த halogen வரனால இருக்கலாம், bromine இருக்கலாம், chlorine இருக்கலாம், iodine இருக்கலாம். இங்க chlorination-ன்றனால I have taken chlorine. So this takes place in presence of catalyst. FeCl3 catalyst act பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்க ஒரு Cl எடுத்துட்டு என்ன ஆயிடும்? HCl வெளியில போயிடும். So remaining என்ன இருக்கும்? CHOCl. So metachlorobenzaldehyde. Okay, அடுத்த reaction என்ன? In the absence of catalyst, bond CHO plus Cl2, no catalyst. Catalyst இல்ல அப்படின்னா இது என்ன பண்ணாதுன்னா இங்க இருக்க ஹைட்ரஜனை எடுக்காது, இங்க போகாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்? இங்க இருக்க ஹைட்ரஜன், அதாவது ஆல்டிஹைட்ல இருக்கு இல்லையா, ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்க ஹைட்ரஜன் எடுத்துட்டு HCl வெளியில போயிடும். ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன் இங்கே நடந்துரும், COCl கிடைக்கும். என்ன ஆயிடுச்சு? இங்க இருக்க ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஒரு Cl எடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கும்? COCl. ஸோ இது பேர் என்ன? பென்சாயில் குளோரைட் கிடைக்கும். ஸோ கேட்டலிஸ்ட் இருந்தாதான் அது போய் மெட்டா பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனை எடுக்க யூஸ் ஆகும், எடுக்கும். ஓகே, பட் கேட்டலிஸ்ட் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஆல்டிஹைட்ல இருக்க ஹைட்ரஜனை எடுத்துட்டு இட் ஃபார்ம்ஸ் வாட்? பென்சாயில் குளோரைட். Okay, so now at last we'll see the electrophilic substitution reaction for acetophenone. இப்போ இது வரைக்கும் aldehyde பார்த்தோம் இல்லையா, இப்போ ketone பார்க்கலாம். What is acetophenone? Benzene ringல C double bond CH3 இருந்துச்சுன்னா அது acetophenone. C double bond H இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? That is benzaldehyde. Okay, இது பேரு acetophenone. Because we know that benzene ringல C double bond இருக்குது, phenone தெரியும். இந்த CH3 group, it is the first group, so acetophenone. Okay, so now when this reacts with concentrated HNO3 and concentrated H2SO4, என்னாகும்? nitration நடக்கும். So it gives, இங்கேயும் CO group இருக்கா, CO group என்னது? மெட்டா டைரக்டிங் group. So இங்க இருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலா what you'll be getting? You will be getting NO2. ஏன்னா இது nitration நடக்கிறதுக்கான reaction. So H2O is removed. Okay, so therefore I'll be getting meta-nitroacetophenone. Okay, so this is electrophilic substitution reaction for acetophenone. So இது வரைக்கும் நம்ம எல்லா reactions discuss பண்ணியாச்சு. chemical propertiesல nucleophilic addition reaction, oxidation reaction, reduction reaction, haloform reaction, then reaction involving alkyl group, reactions of benzaldehyde, அதுலயும் aromatic substitution reaction, electrophilic substitution reaction, benzaldehydeக்கும் பார்த்துட்டோம், acetophenone-க்கும் பார்த்துட்டோம். Okay, so இதோட chemical properties and preparation எல்லாமே முடிஞ்சு. இதுக்கு மேல ஒரு சின்ன டாபிக் இருக்கு, that is test for aldehydes and then uses இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம will move to the carboxylic acid.